பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். வருகிற மே மாதம் 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடக்க இருக்கின்ற தங்கி படிக்கிற வேதாகம பாடசாலை நமது புதுக்கோட்டையில் நடக்க இருக்கின்றது. மொத்தம் 15 ஸ்டூடெண்ட்ஸ் தான், மாணவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொள்ளப்படுவோம். ஆகையினால சேர விரும்புகிறவர்கள் உடனடியாக அந்த அலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 15 சீட்ஸ் ஒன்லி அவைலபிள். ஸோ சேர விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வரங்களையும் கிருபைகளையும் தேவ சத்தத்தை கேட்கவும் ஆவிலே பலன் கொண்டு வளரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பினால் சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து கால செய்திகளை கேட்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. உங்கள் வீடுகளுக்குள் அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். God bless you. God bless you all in Christ. Amen. பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள், First Samuel chapter 2 verse 1. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உங்களுடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து விட்ட பின்பு அன்னாள் பாடுகிற ஒரு பாடல். சில நேரங்களில் ஆண்டவர் அற்புதங்களை செய்த பின்பு நாம் எந்த அளவுக்கு பாடுகிறோம்? ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறதற்கு முன்பு பல அற்புதங்களுக்காக நம்ம பாடுகிறோம், ஜபிக்கிறோம், உபவாசித்திருக்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், போராடுகிறோம், ஆண்டுட்ட மன்றாடுகிறோம், ஆண்டவருடைய பாதத்தை விழுந்து கெஞ்சுகிறோம், கதறுகிறோம், உபவாசித்திருக்கிறோம், இப்படி பல கூட்டங்களுக்கு கலந்து கொள்கிறோம். பல விதங்களில் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அன்னாள் தன் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை சுதந்திரித்த பின்பு அவள் பாடுகிற பாடல். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்த பின்பு நம்மளிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பாட்டு ஒன்று உண்டு. எந்த அளவுக்கு பாடி துதிக்கிறீர்கள்? அற்புதங்களுக்கு முன்பா, அற்புதங்களுக்கு பின்பா? ஆசீர்வாதங்களுக்கு முன்பா, ஆசீர்வாதங்களுக்கு பின்பா? வீடு வேண்டும் என்று கேட்கிறோம். வீட்டை வந்த பிற்பாடு எந்த அளவுக்கு அந்த வீட்டிலே கர்த்தருடைய பாட்டு, கர்த்தருடைய துதி, கர்த்தருடைய ஆர்ப்பரிப்பு, கர்த்தருடைய ஆரவாரம், கர்த்தருடைய எக்கால சத்தம், கர்த்தருடைய சுரமண்டலம், தம்புரு வீணைகள் எந்த அளவுக்கு துதிக்கிறது என்று யோசித்து பாருங்கள். நம்ம கிடைக்கிறதற்கு முன்பு அவ்வளோ கண்ணீர் விடுகிறோம், அவ்வளோ பாடுகிறோம், அவ்வளோ ஜெபிக்கிறோம், அவ்வளோவாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்பு தம்பி, தங்கச்சி, அண்ணா, அக்கா, நம்ம எப்படி இருக்கிறோம் என்று கர்த்தர் நம்மிடத்துல கேள்வி கேட்கிறார். இந்த வார்த்தை எனக்கு அப்புறம்தான் உங்களுக்கு என்று நான் சொல்லுவேன். என்னோடு தான் முதல் முறையாய் கர்த்தர் பேசுகிறார், பின்புதான் உங்களோட பேசுகிறார். நான் தேவ சமூகத்தில் இப்படி வந்து உட்காரும் பொழுது, இது உனக்குடா, அப்புறம் தான்டா மற்றவங்களுக்குன்னு ஆவியானவர் எனக்கு எச்சரிக்கும் பொழுது அது எனக்கு மிகுந்த பலனாய் இருக்கிறது. இப்பொழுது கூட நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே பாடுங்கள். அற்புதங்களுக்கு பின்பு, ஆசீர்வாதங்களுக்கு பின்பு, தேவன் தந்த மகிமையான காரியங்களுக்கு பின்பு, தேவன் தந்த மகத்துவங்களுக்கு பின்பு. மிரியாம் பாடினார். வேதத்தில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் தேவன் செய்த மகத்துவத்தையும் அற்புதத்தையும் நினைத்து பாடியிருக்கிறார்கள். தாவீதினுடைய பாடல்கள் எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு பின்பு நடந்த பாடல்களாக இருக்கும். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு ஜெயம் கொடுத்தீரே என்று சொல்லி பாடுவோம். ஜெயத்துக்கு முன்பு ஜெயம் தாரும் என்று பாடுகிறதல்ல, வியாதிக்கு முன்பு சுகம் தாரும் என்று பாடுகிறதல்ல. சுகத்தை பெற்ற பின்புதான் கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமா எதிர்பார்க்கிறார். விடுதலை பெற்ற பின்புதான் கர்த்தர் நம்மிடத்தில் அதிகமா எதிர்பார்க்கிறார். அற்புதங்களை பெற்ற பின்புதான் கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து அதிகமான காரியங்கள் எதிர்பார்க்கிறார். சோ இன்னைக்கு முழுவதும் பாடிக்கொண்டே இருங்களேன். ஆண்டவர் இன்னும் உங்களுக்காக, எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அற்புதங்களை காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது, இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனங்களை மாற்றி கொண்டிருக்கிற, தொண்டையில் இருக்கிற குத்தல், காந்தல், வலிகள் மாறுகிறது, கை கால் நமைச்சல், எரிச்சல், காந்தல் இயேசு நாமத்தில் நீங்கி போகிறது. அடி வயிற்றில் இருக்கிற வலியை கர்த்தர் நீக்கி போடுகிறார். ஒற்றை தலைவரை இயேசு நாமத்தில் மாற்றி போடுகிறார்.
முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற ஒரு வலி வேதனை மாறிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். மகளை கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. 2 வீலர் ஓட்டினாலே ஒரு பெயினா இருக்கு என்று உணர்கிற உங்கள் பெயின்ஸை கர்த்தர் ஹீல் பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. பிதாவே, உம்முடைய கரம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு அற்புதம் செய்கிறதற்காய் நன்றி. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை எம் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹெலன் என்கிற பெயரை பார்க்கிறேன். சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை கண்டு சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. Glory to God, glory to God, glory to God. இயேசுவின் நாமத்தில் உங்கள் கண்கள் அற்புதங்களை காணட்டும். Amen, amen. God bless you. Have a blessed day. God bless you all.